வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தவேகாவுக்குள்ளே அதிகார மோதலாம், கட்சி ரெண்டாக உடையதான். ஆதவ அர்ஜுனாவா அல்லது புசி ஆனந்தா? இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால ஒருத்தர் இன்னொருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஆனால் போக போக விரிசல் அதிகமாகி ஆதவ அர்ஜுனா இல்லை என்றால் அந்த கட்சியே இல்லை என்ற அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய அளப்பறைகள் அதிகரித்திருப்பதனால புசி ஆனந்த் அவர்கள் போயிட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா, எல்லை மீறுகின்றாய் என்று அவர் சொல்லுகின்றாராம். இந்த அதிகார மோதல் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தமிழகத்தினுடைய அவல நிலையானது எல்லோரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் வரிசையாக நிற்கிறவங்க ரேஷன் கடையில் பருப்பு வாங்குறதுக்கு இல்லை, எண்ணெய் வாங்குறதுக்கு இல்லை, இல்லை டிமானிட்டேஷன் என்று சொல்லிட்டு பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை மோடி செஞ்சார் பாருங்க. அதற்காக பேங்க் வாசலில் போயிட்டு பணத்தை எடுப்பதற்காக வரிசையாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இவங்க அத்தனை பேருமே குடிமகன்கள். எதுக்காக வரிசையாக நின்றுட்டுருக்காங்க தெரியுமா? டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 10 ரூபாயில் தான் டாஸ்மார்க் கடைகளுக்கு மின்சார கட்டணம் கட்டுறது, போக்குவரத்துக்கான பயன்பாடுகள். ரெண்டாவது, இந்த டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் பெருசாக கிடையாது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளாக வேலை பார்க்குறாங்க பார், அவங்களுக்கும் பெருசாக சம்பளம் கிடையாது. தமிழ்நாட்டிலே கூட்டுறவுத்துறை என்று சொல்லப்படுகின்ற ரேஷன் கார்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரியான சம்பளம் இல்லை. இங்கே மதுவை ஊற்றி தரான், மது பாட்டிலை எடுத்து தரான் பார், அந்த விற்பனையாளருக்கும் உரிய சம்பளம் இல்லை. போதிய சம்பளம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள்கிட்ட தான் அவங்க கை நீட்டுவாங்க. அப்படி கை நீட்டி கொண்டு இருப்பது தேவையில்லை என்று அதிரடி உத்தரவு போட்டதுனால பல டாஸ்மாக் ஊழியர்கள் அப்படியே வேலை நிறுத்தத்தில் ஏற்பட்டுட்டாங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் 177 கடைகளும் என்ன இருக்குதாமே, அந்த கடைகள் மொத்தமாக மூடி இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சு? மணமகிழ் மன்றம் என்று சொல்லிட்டு தனியார்கள் நடத்துகிறாங்கல்ல, அந்த தனியார் மணமகிழ் மன்றத்தில் போய் மது வாங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க. டிமானிட்டேஷன் போது மக்கள் வரிசையில் நின்று பணம் மாற்றினாங்களாம். அந்த தருணத்தில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிட்டு மோடிக்கு எதிராக கதறினாங்க. வெயிலில் நிற்க வச்சு மக்களை கொல்வது தான் டிமானிட்டேஷனா, பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையா, அதனால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி சாராயம் வாங்குறதுக்கு கோடை வெயிலில் வரிசையாக நிற்கிறானுங்க. எவனாவது வாய் திறக்கணா பாரு. அது மட்டும் கிடையாது, சாராயத்துக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கின்ற காரணத்தினால தான் திருப்பரங்குன்றத்தில் 3 கடை மூடினாங்களாம். அதில் ஒரு கடையை திறந்துட்டாங்களாம். ஏன் திறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடைக்கு இன்னும் கடையை மூடணும் என்று லெட்டர் வரலையாம். ஆனால் அந்த கடை என்ன சொல்லி அது மூடணும் என்று உத்தரவு வந்துச்சு. ஆனால் கடைக்கு லெட்டர் வராத காரணத்தினால அந்த கடையானது பாருடன் கூடிய சாராய கடையாக இருக்குது. அந்த பாரை நடத்தினவங்க அதிமுககாரங்க. இப்போது அப்படியே தவேகாவுக்கு தாவி விட்டதுனால யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 3 கடையை திறந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களாம் திருப்பரங்குன்றத்தில். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகம் எங்கடா போகுது அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த மணமழகு மன்றத்தில் போய் மது வாங்குறாங்கல்ல, அங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்குது. என்ன தெரியுமா? மது பிரியர்களை பொறுத்த வரைக்கும் மது இல்லைன்னா வாழ முடியாது. அதனால் மணமகிழ் மன்றத்தை நோக்கி போகிறாங்க. மணமகிழ் மன்றத்தில் ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் கூடுதல் விலை வச்சு விற்கிறாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? இவ்வளோ கூட்டம் இருந்தால் எந்த கடைக்காரனுக்கு தான் விலையை ஏற்றணும்ன்ற எண்ணம் வராமல் போயிடும். அதனால் டாஸ்மாக் கடையானது திறக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ குத்த முடியுமோ அவ்வளவும் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் அதிகப்படியாக விலை வச்சு விற்று பணத்தை அல்லோன்னு அள்ளுறாங்க. விஜய் அவர்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பான்? இந்த வரிசையில் நிற்கிறவன் எத்தனை பேர் அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பான்? இல்லை இந்த குடிகாரம் பிரச்சாரம் பண்ணனா கூட, அப்பா நம்ம விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுப்பா, தாத்தா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடு தாத்தா அப்படின்னு எத்தனை குழந்தைகள் விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும், மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து ஓட்டு போடுறதுக்காக கெஞ்சிருப்பாங்க.
அப்படி குழந்தையினுடைய சொல் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டவனை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் பற்றியா விஜய்? இதுதான் மாற்றம். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சிறுவனுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஆனால் யாராவது ஒரு பொதுமக்களோ இல்லை காமவரின் எவனோ ஒருத்தன் ஒரு சிறுவனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தருணத்தை உருவாக்குறான் அப்படின்னு சொன்னால் கூட ஓகேடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காவல் நிலையத்திலே இருக்கக்கூடிய தலைமை காவலர்களும் இன்னும் சில காவலர்களும் அந்த சிறுவனுக்கு வாயில் மதுவை ஊற்றி அந்த சிறுவனை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. கொடுமை எங்கே போயிருக்கு பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு நடந்தது. போதை உச்சம் போன பிறகு ஆண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனத்தில் போயிருக்கான். ஆனால் அந்த இருசக்கர வாகனமானது பிடங்கப்பட்டிருக்குது. நடந்தே ஓடி வந்து இன்னொரு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கான். இது நாடா இல்லை சுடுகாடா என்று திங்க் பண்ணுற அளவுக்கு சட்ட ஒழுங்கானது கெட்டு போயிருக்குது. 60 வயது 80 வயது ஏங்க மஞ்சுளா என்ற பெண்மணி சென்னையில் பகுதி நேரம் வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்த்துட்டு வடலூருக்கு போயிருக்காங்க. அங்கே வழியிலேயே அந்த அம்மாவை அடித்து கொன்று சாலை ஓரமே பொத்திச்சிருக்காங்க. இந்த கொடூரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது. போயிட்டாங்க டாஸ்மார்க்கை சீர்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது அந்த முடிவினால் என்ன எதிர்விளைவு வரும் என்று யோசனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும். இப்போது மது பிரியர்களை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா கொடுத்துருந்தவங்க இப்போ 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு அதிகப்படியான விலை கொடுத்து மது வாங்குறாங்க. அதுக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் மது வாங்குறது மட்டும்தான் லட்சியம் என்று சொல்லிட்டு வரிசையில் நிற்கிறான். ஸோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி உயரும், மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும், குடும்பத்தை எப்படி இந்த குடிமக்கள் காப்பாற்றுவாங்க? கடந்த காலங்களில் வேலை செஞ்சுட்டு போனால் 6 மணிக்கு மது கிடைக்கண்டா அப்படின்னு நினச்சவனுக்கு ஐயோ மணமகிழ் மன்றம் தான் இருக்குது, டாஸ்மார்க் மூடிட்டாங்க, அதனால் மதுவை வாங்கி வச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகலாண்டா என்ற நினைவு மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கியூ. கிட்டத்தட்ட நான் கொடுத்த வீடியோ வந்து 4 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சேலம் மாவட்டமும் வந்து மதுக்கடையில் தான் இருக்குதோ அப்படின்ற எண்ணம் தோன்றிவிடும். இப்படியே போனால் நம்ம தமிழகம் என்ன ஆகும்? ஏன்னா இந்த மாதிரி குடிகாரணங்களாக மாறினதுனால உடல் வலிமை போச்சு. உடல் வலிமை போனதுனால எல்லாரும் பீகார், மேற்கு வங்காளம், ஒரிசா, ஆந்திரா என்று எல்லா பக்கத்திலும் இருந்தும் ஓடி வந்து நம்முடைய அடிப்படை வேலைகளை பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழகத்துக்கு நல்லது கிடையாது. சிங்கப்பெண்கள் படை என்று ஒன்று தொடங்குறேன்னாரு. தொடர்ந்து 2 முறையாக அந்த சிங்கப்பெண்கள் படையானது தொடங்கப்படாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. காரணங்களையும் தமிழக அரசாங்கம் வந்து சரியாக சொல்ல மாட்டேங்குது. எதற்காக சிங்கப்பெண்கள் படை தொடக்க விழா தள்ளி போகுது? நம்முடைய உதயநிதி அவர்கள் கூட கேட்டிருக்காரு, ஏப்பா சட்ட ஒழுங்கை பற்றி முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கின்ற போது பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக பேசுனீங்க, அடுக்கு வசனங்கள்லாம் பேசுனீங்க, சட்ட ஒழுங்கு என்னாச்சு சிஎம் சார்லாம் கேட்டீங்க, எங்கள் பெண்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் பாதுகாப்பு இருக்குது திமுக ஆட்சியில்னு சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே டீப் ஸ்லீப் மோட்டுக்கு போயிட்டீங்களா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாரு. நீங்களாம் ஒழுங்காக ஆட்சி ஆண்டு இருந்தால் ஏன் விஜய்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கணும்? விஜய் ஆட்சியில் வந்து எந்த அளவுக்கு குற்றங்கள் நடக்குதோ அதுபோல் 100 மடங்கு குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடந்தது. அன்றைக்கெல்லாம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகம் சொன்ன விஷயத்தை கேட்டுக்கிட்டு நீங்களும் அப்படியே இருந்துட்டீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி சட்ட ஒழுங்கானது படு மோசமாக போயிட்டே இருக்கிறது. சிங்கப்பெண்கள் படையும் வந்து தமிழக அரசாங்கமானது தொடங்க போகிறது கிடையாது. சிங்கப்பெண்கள் படையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் மட்டும்தான் மாற்றுறாங்க. பெண்களை தனியாக ஒரு பிரிவாக பிரித்து ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க. ஏற்கனவே இருக்கின்ற காவலர்களில் இருந்து தான் இந்த சிங்கப்பெண்களுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. புதுசாலாம் ஆள் எடுக்கலை. புதுசாக ஆள் எடுத்தால் இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பாவது உருவாகும். எதுவுமே பண்ணல. ஆனால் காவல்துறையிலேருந்து பெண்களை பிரித்து ஒரு ரோந்து பணிக்காக பெண்களை அனுப்பி வைக்கணும். இந்த தொடக்க விழா கூட நம்ம முதலமைச்சரால் செய்ய முடியல. அந்த அளவுக்கு இவர் என்ன வேலையை பார்க்குறாரு, எங்கே முடங்கி கிடக்கிறாருன்னு தெரியல. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழகத்தில் நிர்வாகம் மன்றத்தில் தான் முடங்கி கிடக்கின்றார் என்று பார்க்கும்போது கட்சிக்குள்ளே என்ன நடக்குது என்றே தெரியாமல் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்றார். ஆனால் திமுக பக்கம் தலை வைத்தே படுக்க மாட்டார். பிரச்சாரத்தின் போது திமுக தான் தீய சக்தி, அதிமுக நட்பு சக்தி, ஊழல் சக்தி என்று சொல்லலாம். ஆனால் நட்பு சக்தியாக தான் பார்த்தாங்களாம். நான் சொல்லலை.
யார் சொன்னது தெரியுமா? ஆதவ அர்ஜுனா தான் சொன்னார். எங்களுக்கு அதிமுக நட்பு சக்தியாக இருந்தது. எங்களுக்கு புரட்சித் தலைவர் அம்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் வந்து வழிகாட்டிகளாக இருந்தாங்க, கொள்கை தலைவர்களாக இருந்தாங்க. அதோட எங்கள் தலைவரே வந்து பேட்டியளித்திருந்தார். ஜெயலலிதா மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்கள மாதிரி நிர்வாகம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஜெயலலிதா தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லும்போது திமுக காரன் கூட விமர்சனம் பண்ணான். ஜெயலலிதா ஊழல்வாதி, அப்படி ஊழல் பண்ண போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அதிமுக நட்பு சக்தி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த கட்சியை கரைக்கிற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் அமைச்சரவையிலும் 2வது இடம், கட்சியிலும் 2வது இடமா, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கையில் காசை வச்சுக்கிட்டு அதிமுகலேருந்து வராங்க பாரு, அவங்களெல்லாம் அழைத்து கட்சியில் சேர்த்து தான் 2வது இடம். புஷி ஆனந்த் அவர்கள் ஆடா கட்சியில் நீ 2வது இடம், கௌரவ போஸ்ட்டு, அங்கேயே இருந்துக்கோ, மற்ற வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வாரி வாரி கட்சியில் சேர்ப்பதன் மூலமாக நான் இல்லைனா கட்சியே இல்லை, நான் இல்லைனா விஜயே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு சென்று கொண்டிருக்கின்றாராம். அது நான் சொல்லலை, அக்னி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவுடைய கொறடா சொல்கிறாரு, கேட்டு வாங்க. அந்த இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கிற புகைச்சல் அதிகாரம் யாரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்குள்ளாகவே பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள், அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல், யார் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கிறார், தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகமாக இருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அமைச்சர் அறையிலேயே இயக்கத்திலே மாற்று கட்சியிலிருந்து வருகின்றவர்களை எல்லாம் அவர் கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காகவும், அதாவது ஆதவ் அர்ஜுனாவா புஷி ஆனந்தா கட்சிக்குள்ள இந்த போட்டி காரணமாகவும் அதிமுக இருக்கிறவங்கள இழுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பதவி ஆசை கொண்டவன் இந்த மாதிரி வந்து நீயா நானா போட்டி இருக்கின்ற போது எவன் பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறானோ, எவன் பணம் கொடுக்குறான்னு சொல்கிறானோ அந்த பக்கம் போய் சேர்றது வாடிக்கை தானே. அதனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார போட்டியின் காரணமாக அதிமுக இருக்கிறவங்கள இழுக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் போயிட மாட்டாங்க, அதிமுக மீண்டும் எழுந்து வரும். அப்போ பாருங்கள் இங்கே அதிமுகக்குள்ளே நடக்கிறது உங்கள் கட்சியில் நடக்கும் பாருங்க அப்படின்றத அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு. இந்த அதிகார போட்டியானது போக போக பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது. சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தானது பரவி கொண்டிருக்குது. அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணையில் இருக்கின்றார். சிபிஐ ஆனது அமித்ஷா கிட்ட இருக்குது. அமித்ஷாவை சந்திப்பதன் மூலமாக சிபிஐயை கோமா மூடுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நீத்து போக செய்யணும்னு நினைக்கிறார். அதனால் அமித்ஷாவை சந்திக்கணும்னு நினைக்கிறார். அமித்ஷா அதனாலே வந்து விஜய் அவர்களை சந்திக்கவில்லை. கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் உள்ளே போவார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அமைச்சர் ஆவார், என்ன அமைச்சர், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் யார் கட்சியில் சேர்ந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுனா தான் மொத்தமாக, அதாவது அரசு நிர்வாகத்தை முழுமையாக கற்று தேர்ந்து கொண்ட ஒரு ஆளாக தன்னை வெளிக்காட்டி கொள்கிறவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். இன்னொரு பன்னீர்செல்வமோ ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், இன்னொரு எடப்பாடி தான் ஆதவ் அர்ஜுனா. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபேமஸான ஆளாக இருக்கலாம், அவர் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கலாம். ஆனால் சிறை சென்றார் என்றால் ஆதவ் அர்ஜுனாவே வந்து விஜய் சோழியை முடிச்சிடுவார். விஜய்க்கு எதிரான கருத்துக்களை அவரே பரப்பி விட்டுருவார். நிர்வாக திறனற்றவர். ஆதவ் அர்ஜுனா மாதிரி நிர்வாக திறன் கொண்டவங்க யாராவது இருக்க முடியுமா? கட்சி தலைவராக விஜய் இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவருக்கு தான் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை பரவி விட்டுருவாங்க. ஏன்னா குழந்தைகளை அப்பா அம்மாவை ஓட்டு போடு என்ற நிலைக்கு பிரச்சாரம் பண்ணவனுங்க இந்த ஆதவ் அர்ஜுனாவும் ஜெகதீஷும். அப்புறம் விஜய்க்கு எதிராகவே வந்து இவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க மாட்டாங்களா? அதனால் கட்சியில் எப்போதும் விசுவாசம் என்பது 2வது பட்சம்தான், அதிகாரம் என்பது முதல் பட்சம்தான். அதனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியும் ஆட்சியும் கைப்பற்ற முயற்சிக்கின்றாரா என்ற விஷயம் நமக்கு தெரியல. அப்படி எது நடந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அமித்ஷா அவர்கள் சந்திக்காததை வைத்து சிபிஐ விசாரணையானது தீவிரப்படுத்தப்படும், விஜய்க்கு சிக்கல்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. இந்த அதிகார போட்டியானது இன்னும் 2 ஆண்டு காலத்தில் பெருசாகும். ஏன்னா ஆட்சிக்கு வந்து பழகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த முறை யார் முதலிடம், யார் 2வது இடம், யார் விஜயுடன் நெருக்கமாக இந்த போட்டி அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கின்ற போது புஷி ஆனந்த் அவர்கள் ஒதுங்கித்தான் நிற்கணும்.
ஸோ அந்த நேரத்தில் கட்சியானது இன்றைக்கி இருக்கின்ற அதே ஆர்வத்துடன் மக்கள் வந்து சேருகின்ற ஒரு தவேகா கூடாரமாக இருப்பதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கிருந்து பல பேர் விலகலாம். அதனால் இது நிரந்தரமல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அதிமுகவில் இருக்கிறவங்க போய் தவேகாவில் சேருவதன் மூலமாக அந்த கட்சி வளர்ந்து விட்டது என்று எவனாவது தப்பு கணக்கு போட்டான்னா அது வளர்ச்சி கிடையாது. அது சுயநலவாதிகளுடைய கூடாரமாக மாறி இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கலாம். சுயநலவாதிகள் கூடாரமாக மாறினா சுயநலம் அதிகரிக்கின்ற போது அந்த கட்சி ஒரு காலத்தில் வெடித்து சிதறும். பொதுமக்கள் ஆர்வமாக கட்சியில் சேர்றாங்க, புதியவர்கள் கட்சியில் சேர்றாங்க, இளைஞர்கள் கட்சியில் சேர்றாங்க, நடுநிலைவாதிகள் கட்சியில் சேர்றாங்க, திமுகவிலிருந்தும் சேர்றாங்க, பாமகவிலிருந்தும் சேர்றாங்க, அப்படின்னு பல்வேறுபட்ட கட்சியிலிருந்தும் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு கட்சியிலிருந்து மட்டும் ஆட்கள் போய் சேர்றாங்கன்னா, அதுலேயும் நிர்வாகிகள் மட்டும் சேர்றாங்கன்னா அது வளர்ச்சி கிடையாது. சுயநலவாதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு கூடாரத்தில் இணைகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? நான் பெரியவனா நீ பெரியவனா, எனக்கு பதவியா உனக்கு பதவியா என்று சுயநல போக்குடன் வந்து அந்த கட்சியை நாறு நாராக கிழிப்பாங்க, டாரு டாராக கிழிப்பாங்க. டம்மான்னு ஒரு நாளைக்கு உடையும். ஆனால் இப்போதைக்கு எதுவும் நடக்காது. சுயநல கூடாரமானது சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயணித்ததாக வரலாறே கிடையாது. ஸோ இது தவேகா வளர்ச்சி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள்ளே வந்து சவக்குழியை தோண்டி கொள்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, ஆதவ அர்ஜுனாவுடைய அதிகார மோதல் காரணமாக அந்த கட்சி தூள் தூளாக போக போகுதுன்னு அதிமுகவினர் கணிக்கின்றார்கள். அது நடக்குமா என்ற விஷயத்தை நீங்களும் சொல்லுங்கள். நன்றி.